بسم الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يقول سبحانه تعالى في كتابه الكريم بعد أن أقول أعوذ بالله من الشيطان الرجيم: إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. ربنا إنك من تدخل النار فقد أخزيته وما للظالمين من أنصار. ربنا إننا سمعنا مناديا ينادي للإيمان أن آمنوا بربكم فآمنا. ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم اجعلنا اللهم اجعلنا من الأبرار.
இன்று இந்த குத்துபாவுக்காக வந்திருக்கின்ற தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மாணவர்களே, மாணவியர்களே, ஆசிரியர்களே, நிர்வாகிகளே மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைவரும் இந்த இடத்திலே அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற சூரா ஆல இம்ரானிலே வருகின்ற 4 ஆயாக்கள் ஒரு பேசேஜ். அதில் இருக்கின்ற சில ஆழமான சில கருத்துகள், சில சிந்தனைகள், சில முக்கியமான சில செய்திகள், அவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதற்கு முன்னால் இந்த இடத்திலே குத்துபாவுக்காக வந்திருக்கின்ற நாங்கள் தக்வாவோடு, இறை உணர்வோடு இந்த உலகத்திலே நாங்கள் எமது தனிப்பட்ட வாழ்க்கையையும், எமது குடும்ப வாழ்க்கையையும், இந்த சமூக வாழ்க்கையையும், எமது எல்லா வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் அந்த இறை உணர்வோடு, தக்வாவோடு வாழ்ந்து இந்த உலகத்திலே நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கையை தக்வாவின் டைரக்ஷனிலே, தக்வாவோடு அந்த தக்வாவின் வழிகாட்டலிலே, அல்லாஹ்வின் வழிகாட்டலிலே வாழ்ந்து இந்த உலகத்திலும் மிகச் சிறந்த அடைவுகளை பெற்று, மறுமையிலும் மிகச்சிறந்த அடைவுகளை பெற்று அந்த ஈமானிய உணர்வோடும் தக்வாவோடும் இறை உணர்வோடும் வாழுகின்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற அந்த செய்தியை நான் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் சொல்லி இதனை ஆரம்பிக்கின்றேன். இந்த தக்வா, இந்த இறை உணர்வு பொதுவாக எல்லோருக்கும் அவசியமான, அத்தியாவசியமான ஒரு உணர்வாக இருக்கின்றது. ஆனால் அதே நேரம் இந்த மாணவ சமூகத்துக்கு, ஒரு கல்வி சமூகத்திற்கு, மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, ஒரு பல்கலைக்கழக இந்த பின்னணியிலே ஒரு ஆசிரியர்களுக்கு, மாணவர்களுக்கு, இந்த கல்வி சமூகத்துக்கு இந்த இறை உணர்வு மிக மிக அவசியமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா எங்களிடம் கேட்கிறான், இந்த மாணவ சமூகத்திடம் சொல்லுகின்றான், இந்த கல்வி சமூகத்திடம் சொல்லுகின்றான், இந்த மக்களிடம் சொல்லுகின்றான், ரப்பி ஜித்னி இல்மா, அறிவை இன்க்ரீஸ் பண்ணி அதிகரித்து தரும்படி கேட்கும்படி அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கேட்கிறான், சொல்லுகின்றான். எனவே நாங்கள் எங்களுக்கு அறிவு விசேடமாக இந்த கல்வி சமூகத்துக்கு அறிவு அவசியமாக இருக்கின்றது. அது மாணவர்களாக இருந்தாலும் ஆசிரியர்களாக இருந்தாலும் இந்த கல்வி சமூகத்திலே இந்த எமது அறிவின் அளவை, அந்த மட்டத்தை நாங்கள் இன்னும் ஒரு படி உயர்த்தி கொண்டே செல்வது அவசியமாகின்றது. அதனை கேட்கும்படி அல்லாஹ் தஆலா எங்களிடம் கேட்கின்றான். அந்த அறிவை அல்லாஹ் தஆலா எப்படி இறை உணர்வோடு கனெக்ட் பண்ணுகின்றான் என்பதை பாருங்கள். அந்த அறிவுக்கும் தக்வாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அந்த அறிவு, நாங்கள் தக்வாவை பற்றி பேசுகின்றோம், அந்த தக்வாவுக்கும் அறிவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? அதனை சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான். அது ஒரு நீண்ட ஆயா. அந்த ஆயாவிலே ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ். What a beautiful ஆயா, what a beautiful inspiration. எவ்வளவு அழகான ஒரு ஆயா. இதை விட ஒரு மோட்டிவேஷன் தக்வாவுக்கு, இந்த கல்வி சமூகத்துக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். தக்வா எங்களுக்கு ஒரு அமைதியான, அழகான, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தரும் என்பது மாத்திரமல்ல, அதற்கு மேலால் அந்த தக்வா, நாங்கள் தக்வாவோடு வாழுவோமாக இருந்தால் எங்களுக்கு வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுகுமுல்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஆசிரியராக இருந்து படித்து தருவான். அல்லாஹ் தஆலா எங்களது அறிவை, எங்களது இல்மை அதிகரிப்பான் என்ற அந்த செய்தியையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான்.
எனவே இந்த தக்வா, இந்த இறை உணர்வு இந்த மாணவ சமூகத்தை பொறுத்தவரையில் அது இன்னும் அவசியமாகின்றது. எனவே எங்களுக்கு அறிவு அதிகமாக தேவையாக இருந்தால், எங்களது துறைகளிலே நாங்கள் நிபுணர்களாக வர வேண்டுமாக இருந்தால், நாங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ண வேண்டும், பியர் ரிவ்யூ ஆர்டிகல்ஸ், ஜேர்னல் சப்மிட் பண்ண வேண்டும். எஸ், அதனை செய்து அதிலே நீங்கள் இன்னும் ஒரு இடத்தை, இன்னும் ஒரு ஹையர் ஸ்டேட்டஸை அடைவதற்கு அந்த தக்வா எவ்வளவு உதவுகின்றது என்பதை இந்த ஆயாவிலே நாங்கள் பார்க்கின்றோம். நீங்கள் இறை உணர்வோடு இருந்தால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு படித்து தருவான். ஜஸ்ட் இமேஜின், கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு படித்து தருவான் என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா படித்து தருவான் என்பது அல்லாஹ் தஆலா இங்க ஸ்மார்ட் போர்ட்ல பவர்பாயிண்ட் பிரசன்டேஷன் செய்யறது அல்ல. அல்லாஹ் தஆலா உங்கள் அறிவு அதிகமாக போவதற்காக, உங்கள் அறிவை, இந்த இல்மை டெவலப் பண்ணுவதற்காக, விருத்தி செய்வதற்கான அந்த எல்லா ஏற்பாடுகளையும், சந்தர்ப்பங்களையும், ஆப்பர்ச்சுனிட்டிஸையும், சான்சஸ் எல்லாம் தந்து கொண்டே இருப்பான். உங்கள் அறிவு கூடிக்கொண்டே இருக்கும், நீங்கள் அது இன்னும் ஆழமாக செல்வீர்கள். எனவே இந்த கல்வி சமூகத்துக்கு இந்த தக்வா எவ்வளவு அவசியமானது என்பது இந்த ஆயாவுக்கூடாக வருகின்றது. அதனைத் தொடர்ந்து நான் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய இந்த குதுபாவுக்காக நான் எடுத்துக்கொண்ட அந்த ஆயாவை பற்றி, அந்த ஆயாவுக்கும் அறிவுக்கும் கல்விக்கும் தக்வாவுக்கும் கல்வி சமூகத்துக்கும் நெருக்கமான ஒரு உறவு இருக்கின்றது. அந்த ஆயாவை சொல்லுவதற்கு முன்னால் அது சம்பந்தமாக வந்திருக்கின்ற ஒரு மிகவும் பிரபலியமான ஒரு ஹதீஸ் இருக்கின்றது. அந்த ஹதீஸையும் சொல்லிவிட்டு நான் அதனை சொல்லலாம் இருக்கின்றேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ், ஒருமுறை قام رسول الله صلى الله عليه وسلم قال رسول الله ليلة من الليل فقال يا عائشة ذرني استعبت لربي. ஒரு இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ஆயிஷா, என்னை அல்லாஹ்வோடு நெருங்கி, அல்லாஹ்வோடு இபாதத் செய்வதற்காக, அல்லாஹ்வோடு நெருங்குவதற்காக என்னை அனுமதியுங்கள் என்று கேட்கிறார். இதுல இன்னும் ஒரு விடயத்தையும் பார்க்கிறோம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு கூட அந்த இடத்திலே மனைவியின் ஹக்கை கொடுக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இருந்து மனைவியிடம் அவர் பெர்மிஷன் கேட்கிறார் அல்லாஹ்வை நெருங்குவதற்காக. ஃபகுல்து, நான் சொன்னேன், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நான் சொன்னேன், வல்லாஹி இன்னி லஉஹிப்பு குர்பக, நிச்சயமாக நான் உங்களோடு நெருங்கி இருப்பதை நான் விரும்புகிறேன். வஹிப்பு மா ஷர்ரக, அதே நேரம் நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதனை செய்வதையும் நான் விரும்புகிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். எனவே அதன் பிறகு என்ன நடந்தது? ஃபகாம ஃபததஹர, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்தார்கள், தன்னை சுத்தம் செய்து கொண்டார்கள், வுது செய்தார்கள். சும்ம காம யுஸல்லி, அதன் தொடர்ந்து அவர் தொழுகையிலே நின்றார்கள். فبكي حتى بل حجرت ثم بكي حتى بل الارض, அதன் பிறகு அவர் தொழுகையிலே இருந்து அழ ஆரம்பிக்கின்றார்கள். அவரது மடி நனையும் வரை அழுகின்றார்கள். அதன் பிறகு அவர் இருந்த அந்த பூமி நனையும் வரை அவர்கள் அழுகின்றார்கள். فجاء بلال يؤذنه بالصلاة, அந்த நேரத்திலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையின் நேரத்தை அறிவிப்பதற்காக வருகின்றார்கள். فلما رآه يبكي, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுவதை கண்டதும் قال, அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே,
அத்தபிக்கு அத்தபிக்கு இஸ் யூ கிரை, நீங்க அழுகிறீர்களா? وقد غفر الله لك ما تقدم من ذنبك وما تأخر, முன் செய்த பாவம் பின் செய்த பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீங்களே அழுகின்றீர்களா என்று பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அஃபலா அகூனு அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், லகத் நஸலத் அலைய லைலத ஆயாத்துன், இன்று இரவு எனக்கு சில ஆயாத்துகள் அருளப்பட்டன, இன்று இரவு இந்த ஆயாத்துகள் அருளப்பட்டன என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள், இதுதான் மிகவும் முக்கியமான பகுதி என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், வைலுல் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, இந்த இப்பொழுது அருளப்பட்ட இந்த ஆயாவை யார் லிமன் கரஅஹா, அதனை யார் ஓதுகிறார்களோ வாசிக்கிறார்களோ, ஆனால் வலம் யதஃபக்கரஹா வலம் யதஃபக்கர் ஃபீஹா, ஆனால் அந்த ஆயாவை பற்றி அவர் ஓதுகிறார் வாசிக்கிறார், ஆனால் அதனை பற்றி சிந்திக்கிறார் இல்லை. இந்த ஆயாவை ஓதிவிட்டு போகிறவர்கள் இந்த ஆயாவை படித்து சிந்தித்து ஃபிக்ர் பண்ணி திக்ர் பண்ணி ததப்பர் பண்ணி இந்த ஆயாவுக்குள் புதைந்திருக்கின்ற அத்தாட்சிகளையும் ஆச்சரியங்களையும் செய்திகளையும் கவனிக்காமல் இந்த ஆயாவை சாதாரணமாக ஓதிவிட்டு இதனை சிந்திக்காமல் இதனை பற்றி ஆராய்ச்சி செய்யாமல் وَلَمْ يَتَفَكَّرْ فِكْر reflection thinking reflection research இப்படி செய்யாமல் யாராவது இந்த ஆயாவை கடந்து செல்வார்கள் என்றால் வயலுன், அவர்களுக்கு வயல் தான், அவர்களுக்கு கேடுதான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சும்மா அதற்கு பிறகு சொன்னார்கள், ஓதினார்கள், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். இந்த ஆயாவை அவர்கள் ஓதிக்கொண்டு வந்தார்கள். அந்த ஆயாவிலே அல்லாஹ் தஆலா இதையே சொல்லுகின்றான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், நிச்சயமாக ஹல்கிஸ் ஸமாவாத், இந்த பிரபஞ்சத்தின் படைப்பிலும் வல் அர்த், பூமியின் படைப்பிலும் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், உலுல் அல்பாபுகளுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. இந்த இடத்திலே இந்த ஆயாவை நாங்கள் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். இந்த ஆயா ஆரம்பிப்பது இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத், இன்ன, இங்கு இருக்கின்ற அரபு படிக்கின்ற மாணவர்களுக்கு தெரியும், இன்ன என்பது ஹர்ஃபு தௌகீத் வ நஸ்ப், ஒன்றை உறுதிப்படுத்துவதற்காக சொல்லுகின்ற ஒரு ஹர்ஃப். அல்லாஹ் தஆலா சும்மா சொல்லாமல் இந்த செய்தியை சாதாரணமாக சொல்லாமல் அல்லாஹ் தஆலா இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், நிச்சயமாக வானங்களின் படைப்பில் பிரபஞ்சத்தின் படைப்பில் பூமியின் படைப்பில் வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி மாறி வருவதில் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப், இன்னும் ஒரு ல வந்திருக்கிறது, இதுவும் ஒரு லாமு தௌகீத் ஹர்ஃபு தௌகீத். நிச்சயமாக உலுல் அல்பாபுகளுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் இந்த ஆயாவிலே எங்களுக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு செய்தியை சொல்லுகின்றான், மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லுகின்றான். இந்த படைப்பிலே வானத்தின் படைப்பு பூமியின் படைப்பு இரவு பகல் மாறுவது, இதற்கு பின்னால் ஒரு பெரும் ஏற்பாடு இருக்கின்றது, அத்தாட்சிகள் இருக்கின்றன. அந்த அத்தாட்சிகள் யாருக்கு தெரியுமா? உலுல் அல்பாபுகளுக்கு.
யார் இந்த உலுல் அல்பாபுகள்? சாதாரணமாக இந்த உலுல் அல்பாபுகளை நீங்கள் ஒரு டிரான்ஸ்லேஷன் ஒரு பார்த்தீங்கன்னா அது அறிவுள்ளவர்களுக்கு என்று அவர்களை மொழிபெயர்த்திருப்பார்கள். அறிவுள்ளவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஆனால் இந்த சொல்லை கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் அது அறிவுள்ளவர்கள் என்று அங்கு இல்லை. அறிவுள்ளவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றது என்று சொன்னால் உலுல் இல்ம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அது உலுல் இல்ம் அல்ல, உலுல் அல்பாப். அது என்ன வித்தியாசம்? அறிவுள்ளவர்கள். எனவே அதனை நான் அறிவுள்ளவர்கள் என்று டிரான்ஸ்லேட் பண்ணுவது எனக்கு சிரமமாக இருக்கின்றது. அந்த டிரான்ஸ்லேஷனை நான் விரும்புவதில்லை. மாற்றமாக நான் அதனை உலுல் அல்பாப் என்றே வைத்துக் கொள்கிறேன். ஏனென்றால் உலுல் அல்பாப் என்பதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அது உலுல் அல்பாபாக அரபிலேயே இருக்கட்டும். இந்த இடத்தில் ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வருகிறது. ஒரு கவிஞர் எழுதியிருந்தால், ஆடம்பர அவசரத்தில் புல்லாங்குழலை பொன்னால் செய்து விடாதீர்கள், அது மூங்கிலாகவே இருக்கட்டும். ஆடம்பர அவசரத்தில் புல்லாங்குழலை பொன்னால் செய்து விடாதீர்கள், அது மூங்கிலாகவே இருக்கட்டும். அதுபோல குர்ஆனின் சில ஆயாத்துகள், சில வசனங்கள், சில சொற்கள் நாங்கள் அது என்ன, அது ஆடம்பர அவசரம் அல்ல, அல்லது எமது அறிவின் பலவீனத்தால் அதனை கொச்சையாக டிரான்ஸ்லேட் பண்ணாமல் அது அரபாகவே இருக்கட்டும் என்று நான் நினைக்கின்றேன், நான் நம்புகிறேன். எனவே அந்த வகையில் உலுல் அல்பாப் அரபாகவே இருக்கட்டும். அதனை விவரித்து சொல்லுவதாக இருந்தால், அல்பாப் என்பது லுப், அதாவது லுப் உள்ளவர்கள். லுப் என்று சொன்னால் இனர் கோ, அதாவது இதயத்தில். இப்பொழுது நவீன மருத்துவ விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது, எமது மூளை, 2 வகையான மூளைகள் எம்மில் இருக்கின்றன. ஒன்று மண்டையோட்டுக்குள் இருக்கின்ற மூளை, இது சாதாரண நர்வஸ் சிஸ்டம். இன்னும் ஒரு மூளை இருக்கிறது, அது இதயத்துக்குள் இருக்கிறது. இதனை அந்த மூளை நர்வஸ் சிஸ்டம் மூளை அல்ல, அது வித்தியாசமான டிஷ்யூ, அது ஹார்ட் டிஷ்யூ. அதனை இன்று மருத்துவ விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கிறது. கனடாவிலே இருக்கின்ற மொன்ட்ரியல் யூனிவர்சிட்டியில் இருக்கின்ற ப்ரொஃபசர் ஆண்ட்ரூ ஆமர் தான், அவர் ஒரு முஸ்லிம் அல்ல, அவர் இதனை கண்டுபிடித்து விவரித்திருக்கிறார். இது சம்பந்தமாக நாங்கள் பல இடங்களிலே பேசியிருக்கிறோம். அது அந்த விஷயம் குர்ஆனை ஆழமாக விளங்குவதற்கு அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பு அழகாக உதவி செய்கிறது. ஒருமுறை எனக்கு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் இது மாதிரி பல்கலைக்கழகத்தின் முஸ்லிம் மஜ்லிஸ்லே நடந்த ஒரு மீட்டிங்லே, ரோல் ஆஃப் கான்டெம்பரரி மெடிக்கல் சயின்ஸ் இன் த டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த குர்ஆன், நவீன மருத்துவ விஞ்ஞானம் எப்படி குர்ஆனை ஆழமாக விளங்குவதற்கு உதவி செய்கின்றது என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே பேசும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தான். அந்த இடத்திலே இந்த சந்தர்ப்பத்தை இதனை அவர்களுக்கு, பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நான் சொல்லி, இந்த மூளை, இந்த உலுல் அல்பாப் என்பது அறிவுள்ள, அதாவது எப்படியான அறிவு என்று சொன்னால், இந்த இதயத்துக்குள் இருக்கின்ற மூளையை பயன்படுத்தி படிக்கின்ற அறிவு. அப்படியான இதயத்தை திறந்து படிக்கின்ற அறிவு. அப்படியான அந்த அறிவுள்ள மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த இடத்தில் அவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன. அதாவது இந்த இதயத்தை நாங்கள் திறந்தோம் என்று சொன்னால், இதயத்தை திறப்பதற்கு ஒரே ஒரு திறப்பு தான் இருக்கிறது, ஒரே ஒரு கீ தான் இருக்கிறது. அதுதான் இன்னொரு ஆயாவிலே அல்லாஹ் தஆலா சொல்லுவது போல, நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக. அல்லாஹ் தஆலா குர்ஆனை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த இந்த குர்ஆன், அது இருக்கும் இடம் இந்த புத்தகங்கள் அல்ல, அல்லது எங்களுடைய டிஜிட்டல் ஃபார்மட்ல, போன்ல, டேப்ல, லேப்டாப்ல அது இருக்கலாம். ஆனால் அதுவல்ல குர்ஆன். புத்தகங்களில் கிதாபாக, முஸ்ஹஃபாக இருக்கலாம், ஆனால் அதுவல்ல குர்ஆன். குர்ஆனாக இருக்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு இருக்க, ஒவ்வொன்றையும் இருக்கும் இடத்தில் இருக்க வேண்டும், வைக்க வேண்டும். குர்ஆனை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது சொல்லுகின்றான், நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக, உங்களின் உள்ளத்தின் மீது நாங்கள் அதனை இறக்கினோம். உள்ளத்தின் மீது இறக்கிய அந்த ஆயாத்துகளை நாங்கள் புத்தகங்களில் வைத்திருந்தால்
அந்த மாற்றம் வராது. உள்ளத்தில் இருக்க வேண்டிய அந்த ஆயாத்துகளை அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் இறக்கி வைத்திருக்கின்ற அந்த ஆயாத்துகளை நாங்கள் மற்ற டிஜிட்டல் ஃபார்மேட்டோ பிரிண்டட் ஃபார்மேட்டோ வைத்துக் கொண்டிருப்பதால் மட்டும் அந்த மாற்றம் வராது. லிதகூன மினல் முன்திரீன், அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒரு போனராக, ஒரு ஆக்டிவிஸ்டாக, ஒரு தாயியாக, ஒரு மூமினாக வாழும் அந்த மாற்றம், அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வராது என்பது மிக தெளிவானது. எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆயா, இது நான் முதலாவது ஆயா 190வது ஆயாவை மாத்திரமே என்று சொன்னேன். ஆனால் இதனை தொடர்ந்து அந்த அடுத்த 4 ஆயாக்களும் மிகவும் கலமான, மிகவும் ஆச்சரியமான, ஒரு வெரி ஸ்ட்ராங்கான ஆயாக்கள். இந்த பேசேஜ் தான் அந்த அந்த நேரத்திலே, அந்த இரவிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த ஹதீஸில் சொல்வதன்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆயாவை ஓதி அழுது, இதனை சிந்திக்காதவர்களுக்கு வயல் தான், நரகம்தான், கேடுதான் என்று சொன்னது அந்த ஆயா என்பதை நான் சொல்லிவிட்டு, எனவே இந்த ஆயாவை, இந்த பேசேஜ், இது சூரத்துல் ஆல இம்ரானிலே 190 194வது ஆயா வரைக்கும் உள்ள அந்த பேசேஜை நீங்கள் படிங்கள், அதனை திங்க் பண்ணுங்கள், ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள். இதற்கூடாக அந்த ஆயாவை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் உள்ளத்தை ஓபன் பண்ணுங்கள். அதற்கூடாக உங்கள் தக்வாவை நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குல்லாஹ் என்ற அந்த ஆயாவை நான் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு உங்களோட கிளாஸ், நீங்க கிளாஸ் எடுக்க வேணுமா, நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுக்க வேணுமா, உங்களோட அகாடமிக்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ண வேணுமா, யூ நீட் நாலேஜ். நாலேஜ் நீங்க படிக்க வேணும், நீங்க நிறைய ஒர்க் பண்ண வேணும், ரிசர்ச் பண்ண வேணும், ரிஃப்ளெக்ட் பண்ண வேணும், இரவுல முடிச்சு படிக்க வேணும். ஆனால் அது எல்லாத்துக்கும் மேல அதை நான் ஒரு ஷார்ட் கட் என்று சொல்லித்தாரேன். வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், நீங்கள் தக்வாவோடு இருங்கள். அந்த தக்வா இந்த உள்ளத்திலே உங்கள் இந்த குர்ஆனிய ஆயாக்களை இறக்கி வையுங்கள். அதன் சிந்தனையை, அதன் மெசேஜை, அதன் மிராக்கிளை, அதில் தாட்டை, அதில் வேல்யூஸை எல்லாத்தையும் சாதாரணமாக பாடமாக்கி வைப்பதல்ல. என்றால் சாதாரணமாக பாடமாக்கி வைத்தால் அது மூளையில் தான் இருக்கும். ஆனால் நாங்கள் அதை சிந்திக்கின்ற பொழுதுதான் அது உள்ளத்துக்கு வரும். எனவே குர்ஆனோடு அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட், இன்டெலெக்சுவல் அட்டாச்மெண்ட், ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட், இப்படியான நீங்கள் அட்டாச்மெண்ட் உங்களுக்கு வருமாக இருந்தால் உங்களோட வாழ்க்கை ஒளிமயமாகும். அது வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குல்லாஹ் என்று சொல்லுகின்ற பொழுது இன்று இந்த கல்வி சமூகத்திலே இந்த கல்வியும் எழுச்சியும், இந்த கல்வியின் தரம் இன்னும் அதிகரிக்கும் என்பதையும் இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஸ்ஸாயிரில் முஸ்லிமீன் அஜ்மஈன் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى خصوصا على أفضلهم وخاتم النبيين محمد الأمين وعلى آله وصحبه أجمعين. يقول الله عز وجل في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. يا عباد الله رحمكم الله، اتقوا الله، فإن التقوى تنجيكم من عذاب النار وتدخلكم الجنة. ثم اتقوا الله فإنه خير الزاد، كما قال تعالى في كتابه العزيز: وتزودوا فإن خير الزاد التقوى واتقوني يا أولي الألباب. واتقوني يا أولي الألباب. اللهم أعز الإسلام والمسلمين وأذل الكفر والكافرين. اللهم ألف بين قلوب المسلمين على الحق يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. اللهم اغفر لنا ولوالدينا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. يا عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. أقم الصلاة.